ஏன் பாலிடிக்ஸ் வரல வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி வரப்போ அடுத்த விஷயம் வெளியே தெரிய வருது. 2011ல வந்து ஹீமோடயாலிசிஸ் பண்ணிருக்காங்க. 2016ல ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. which means அவர் முதல்ல அந்த கிட்னில ஏற்பட்ட பிரச்சனை வந்து எக்ஸ்டர்னலா ஒரு சப்போர்ட் வச்சு சரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஸ்பீச்ல சொன்னாரு 60% ஆஃப் த கிட்னி வந்து காலி, அதுக்கு மேல ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்றப்போ அது ரொம்ப பிரச்சனை. அது பண்ண வேண்டிய வேலையை அது பண்ண மாட்டேங்குது. இட் இஸ் நாட் பியூரிஃபையிங். அதான் கிட்னி ஃபெயிலியர், வேற ஒன்றும் கிடையாது. அதோட வேலை என்னவோ அது பண்ண மாட்டேங்குது. அப்போ என்ன நடக்குது? அதை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இன்னொருத்தங்க கிட்ட இருந்து கிட்னி எடுத்து அவருக்கு வைக்கிறாங்க. அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இம்யூனோ சப்ரசன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. பேசிக்கா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுப்பாங்க. இதை நம்ம எப்பவுமே இம்யூன் சிஸ்டம்ல வேலை பார்க்கணும் தானே கொடுப்பாங்க. இதை வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லி மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்க. நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றப்போ என்னோட கிட்னி எடுத்து உங்களுக்கு வச்சாங்கனாலோ இல்ல உங்களோட கிட்னி எடுத்து எனக்கு வச்சாங்கனாலோ அது நம்ம ரெஸ்பெக்டிவ் உடம்புக்கு வந்து ஏலியன் சிஸ்டம். கரெக்டா? இப்போ இங்க வெளியில இருக்கிற ஒரு கிட்னி எடுத்து இன்னொருத்தவங்க கிட்னி எடுத்து என் உடம்புக்குள்ள வச்சா என் உடம்பு முதல் ரியாக்ஷன் என்னைய விட்டுருங்க, நான் ஹியூமனா சொல்லல, பட் என் உடம்புக்குள்ள இருக்கிற செல் என்ன ரியாக்ஷன் கொடுக்கும்? சண்டை போடும். என் ஏரியா இது, என் உடம்புக்குள்ள இருக்கிற செல்ஸ்க்கு என்ன தெரியும்? அதோட ஏரியா. இப்போ புதுசா இன்னொரு கிட்னி உள்ள வந்துருச்சுன்னா சண்டைக்கு தானே போகும். அந்த சண்டைக்கு போறதோட பர்பஸ் என்ன? இதுன்னு மட்டும் இல்ல, கிட்னி இல்ல, ஃபீவர் வந்தா இப்படிதான் சண்டைக்கு போகும், ஜலதோஷம் வந்தா இப்படிதான் சண்டைக்கு போகும், கொரோனா வைரஸ் வந்தா இப்படிதான் சண்டைக்கு போகும். அதுதான் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம். வெளியில இருந்து எது உள்ள வந்தாலும் சண்டைக்கு போறது நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம். கரெக்டா? அப்படி சண்டைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா நம்ம கிட்னி வேலை பார்க்கல, இன்னொரு கிட்னி வேலை பார்க்குற கிட்னியை நம்மளுக்கு வைக்கிறாங்க. அந்த கிட்னி தான் பண்ண வேண்டிய வேலையை பண்ண போகுது. அது கூட நம்மளோட உடம்பே சண்டைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக இம்யூனோ சப்ரசன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுப்பாங்க. இம்யூன் சிஸ்டம் வந்து கம்மியாக்கிடுவாங்க. ஆஸ் எ ஹியூமனாவே இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு கம்மியாகிடும். அண்ட் அது ஒரு தடவை இல்ல, கண்டினியூஸா நம்மளோட வாழ்நாள் இருக்க வரைக்கும் இம்யூனோ சப்ரசன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இம்யூனோ சப்ரசன்ட் அதிகமா எடுக்கிறப்ப நம்மளுக்கு உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்காது. எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியா நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஆனா கூட நம்மளோட உடம்பு வந்து பிசிக்கலா அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸே நம்ம பிசிக்கலா அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். நீங்க நார்மலா ஒரு ஜலதோஷம் வந்துட்டு போனா நமக்கு நார்மலா ஜலதோஷம் வந்துட்டு போகாது, அது சிவியரா மாற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிசிக்கலா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு இம்யூனிட்டி இல்லனா நடக்கும். அந்த நேரத்துல கோவிட் வேற பரவிட்டு இருக்குது, கோவிடும் பரவிட்டு இருக்குது. இம்யூனோ சப்ரசன்ட் எடுத்துட்டு இருக்கோங்கிறப்ப டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இல்ல நீங்க பாலிடிக்ஸ்க்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் இருந்துகிட்டு ஏன் போக கூடாது, அதை பத்தி சொல்லாதீங்க, என்ன பண்ணா பாலிடிக்ஸ்க்குள்ள போகலாம் அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க எங்கயாவது போறீங்கன்னா மாஸ்க் போட்டு தான் போகணும். ஏன்னா ஒரு சின்ன ஜாம் கூட உங்க உடம்ப அஃபெக்ட் பண்ணல, மத்தவங்க அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா அவங்க எல்லாம் இம்யூனிட்டி எல்லாம் நல்லா இருக்கு, உங்களுக்கு இம்யூனிட்டி கிடையாது. இருக்கிற இம்யூனிட்டியும் போகணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்கோம். உங்களோட உடம்புக்குள்ள இன்னொருத்தங்களோட கிட்னி இருக்குது. சோ அப்போ வந்து உங்களுக்கு இம்யூனோ சப்ரசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களோட உடம்புக்கு சின்ன கோவிட் வந்தா கூட சின்ன பாதிப்புன்னு இருக்காது, அது பெரிய பாதிப்பா மாறிடும். சோ நீங்க எங்க போனாலும் மாஸ்க் போடணும், கோவிட் பரவாம இருக்கிறதுக்கு. ஸ்டெப் 1. கோவிட் இல்ல, எந்த நோயுமே பரவாம இருக்கிறதுக்கு. ஸ்டெப் 2, உங்களை சுத்தி நிறைய பேர் சேரக்கூடாது. ஏன்னா அகைன் டிரான்ஸ்மிஷன் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. சோ 10 வரைக்கும் உங்களை சுத்தி யாருமே இருக்க கூடாது. ஸ்டெப் 3, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி மனசெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. ஏன்னா உங்க உடம்புல இன்னொருத்தவங்களோட ஏலியன் பாடி பார்ட் எடுத்து உள்ள வச்சிருக்கும். உங்க உடம்புக்கு அது ஏலியன் தானே. சோ நிறைய ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, ரொம்ப பிரஷர் ஆகிக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களுக்கும் ஆஃப் கோர்ஸ் ஃபேமிலி எல்லாமே இருக்கிறப்ப எல்லாரோட பிரஷரும் இருக்கும்ல. ஹி இஸ் லெட்டிங் பாலிடிக்ஸ் கோ ஆஃப்.